ஸ்டூடெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ அந்த ஆப்ரேட்டர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த 2 ஆப்ரேட்டர்ஸ் முடிச்சிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸும், செகண்ட் வந்து ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸும் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கும்போதே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 3 ஆப்ரேட்டர்ஸ் ஆர் தேர். ஓகேவா? ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஜிக்கல் அண்டுன்ற ஒரு ஆப்ரேட்டர், செகண்ட் வந்து லாஜிக்கல் ஆர் அப்படின்ற ஆப்ரேட்டர், அண்ட் தென் லாஸ்ட் வந்து இந்த லாஜிக்கல் நாட் அப்படின்ற ஆப்ரேட்டர். இது நம்ம சொல்கிறது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வி கால்டு ஸோ லாஜிக்கல் அண்ட் அப்படின்ற ஆப்ரேட்டர் சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஜிக்கல் ஆர் அப்படின்ற ஆப்ரேட்டர் சொல்கிறோம். லாஜிக்கல் ஆர் அப்படின்ற ஆப்ரேட்டரை சொல்கிறோம். அண்ட் தென் தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வி கால்டு லாஜிக்கல் நாட் அப்படின்ற ஆப்ரேட்டர் சொல்கிறோம். சரி, இந்த பொதுவாக இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எப்போ பயன்படுத்துவோம், அதாவது எப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமில் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சினாரியோ நம்மளுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம நேற்றுக்கு நம்ம பார்க்கும்போது கண்டிஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து கேள்விப்பட்டிருப்போம். கண்டிஷன் அப்படின்னாவே என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா கம்பேரிசன் பிட்வீன் த வேல்யூஸ். ஒரு 2 வேல்யூ இருக்குன்னா அந்த 2 வேல்யூ என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல அப்படின்னா கம்பேர் பண்ணுறோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு கண்டிஷன் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அப்போ அந்த கண்டிஷனை உருவாக்குறதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இப்போ லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் நார் ஈக்குவல் டு, கிரேட்டர் நார் ஈக்குவல் டு, ஈக்குவாலிட்டி. அப்போ இது போல் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கண்டிஷனை மேக் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சினாரியோ இருக்குது. ஓகேவா? அப்போ கண்டிஷன் அப்படின்னாவே நம்ம ஒரு கம்பேரிசன் பிட்வீன் த வேல்யூஸை வித் த ஹெல்ப் ஆஃப் ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸோட பயன்பாடு அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ 2 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறோம், 2 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் அந்த மார்க்கோட இதோட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ மார்க்கை பேஸ் பண்ணி இருக்குன்னா இந்த மார்க் அப்படின்றது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இப்போ மார்க்குன்றது இப்போது தமிழ் மார்க்காக இருக்கலாம். இப்போ தமிழ் மார்க் வந்து அந்த பையன் வந்து எனக்கு வந்து அந்த பையன் வந்து ஃபஸ்ட் மார்க்கு இல்லை ஃபஸ்ட் கிளாஸு இல்லைனா வந்து அந்த சப்ஜெக்டில் வந்து டிஸ்டிங்ஷனு, இப்போ இது போல் ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு வச்சுங்க. அப்போ டிஸ்டிங்ஷனோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அப்போ 75 இல்லையா, 75 வந்தால் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 80க்கு மேலே வந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸம்ப்ளரி இது போல் வந்துட்டு வச்சுங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு 75 வந்து இருக்கணும், தமிழில் வந்து 75 இருக்கணும். அதே போல் அவனோட மார்க் வந்து 35 மேலே இருந்தால் பாஸு இல்லையா, 35 மேலே இருந்தால் பாஸு அப்படின்றது கேட்டகரி ஒன்று இருக்குது. ஓகே, அதை லாஸ்ட்டாக வச்சுப்போம். இப்போ எனக்கு என்ன வரணும், தமிழ் மார்க்கோட வேல்யூ வந்து அதாவது அவுட்புட் வந்து எனக்கு டிஸ்டிங்ஷன் வரணும். ஸோ டிஸ்டிங்ஷன் வரதா இருந்தால் அப்போ என்ன நான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 75லேருந்து 80க்குள்ளே. அப்போ தமிழ் மார்க்கோட வேல்யூ வந்து 75 ஆர் 75 எபவ் எதுக்குள்ளே இருக்கணும், 80க்குள்ளே இருக்கணும். இருந்தால் அவன் என்ன எடுத்திருக்கான், அந்த இடத்துல என்ன அட்டைன் பண்ணியிருக்கான் அப்படின்னா டிஸ்டிங்ஷன் அட்டைன் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல அப்படின்னா, இந்த தமிழ் மார்க் இருக்குல்ல, தமிழோட மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கணும், எனக்கு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 75, அதாவது 75ஆகவும் இருக்கலாம், 75 மேலேயும் இருக்கலாம் அப்படின்ற கண்டிஷன் அந்த இடத்துல வின் பண்ணுறோம். ஓகேவா? அதே போல் தமிழ் மார்க்கோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா லெஸ் தென், ஓகேவா, 80க்குள்ளே, லெஸ் தென் ஈக்குவல் டு 80க்குள்ளே இப்படி வச்சுக்கலாம். அப்போ 2 கண்டிஷன் வருது பாருங்கள் இந்த இடத்துல, புரியுதுங்களா? அப்போ இது ஒரு கண்டிஷனாக இந்த இடத்துல ஃப்ரேம் பண்ணுறோம், இது ஒரு கண்டிஷனாக ஃப்ரேம் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் 2 கண்டிஷனை ஃப்ரேம் பண்ணுறோம்ல. அப்போ இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தேவைப்படும், இதுமாதிரி லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் தேவைப்படும். அது லாஜிக்கல் அண்டாக இருக்கலாம், இல்லை லாஜிக்கல் ஆராக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இது நம்ம கண்டிஷனை ஃப்ரேம் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. புரியுதானு சொல்லிட்டு, ஓகேவா? இப்போ எப்படின்னா இது நம்ம சொல்கிறோம்ல லாஜிக்கல் ஆர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா எப்படி அதை மீன் பண்ணலாம் அப்படின்னு வச்சுங்களேன். எனக்கு அவன் வந்து பாஸ் ஆகணும், எனக்கு அவன் வந்து
பாஸ் ஆகணும் அப்படின்னா அப்போ நார்மலாகவே நம்ம ஒரு மார்க்ஸ் அப்படின்னாவே என்ன சொல்லுவோம் 100 அப்படின்றது தான் சொல்லுவோம் நார்மலாகவே இல்லையா. அப்போ நார்மலாக அந்த மார்க்ஸ் வந்து 100 அப்படின்ற ரேஞ்சை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன். 35 மேலே எடுத்தாலும் பாஸு தான், 45 மேலே எடுத்தாலும் பாஸு தான், 50 எடுத்தாலும் பாஸு தான், ஏன் தட் இஸ் 90 எடுத்தாலும் பாஸ் தான். ஓகேவா. அப்போ அந்த கண்டிஷனை ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். புரியுதானு சொல்லிட்டு அப்போ 35 மேலேயும் இருக்கலாம், ஓகேவா, இல்லைனா 45 மேலேயும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதில் எனக்கு வந்து அவுட்புட் வந்து எனக்கு பாஸாக வரணும் அப்படின்னு சொல்லிக்கலான்ற மாதிரி சொல்கிறேன்னு வச்சுங்களேன். மீன் பண்ணுறது அதுதான். புரியுதானு சொல்லிட்டு சரி ரைட். அப்போ அதுதான் இப்போ ஒரு கண்டிஷனை ஃப்ரேம் பண்ணுறோம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு 2 கண்டிஷன்ஸை நான் வந்து ஃப்ரேம் பண்ணுறேன். 2 கண்டிஷன்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2மே ட்ரூவாக இருக்கணும், இல்லை 2த்துலயாச்சும் 1 ட்ரூவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறோம்ல. அப்போ தான் எனக்கு என்ன ஆகும்னா என்ன தேவைப்படும், லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸோட ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படுன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். புரியுதானு சொல்லிட்டு ஓகே ரைட். இப்போ நம்ம இதில் என்ன இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி we have to know ட்ரூத் டேபிள் அப்படின்ற ஒன்று தெரிஞ்சு வச்சுருக்கணும். ட்ரூத் டேபிளில் பார்த்தீங்கன்னா அண்டுன்ற ஒரு டேபிள் ஒன்று இருக்குது இல்லைங்களா. அண்டுன்ற டேபிள் ஒன்று இருக்குது, ஆறுன்ற டேபிள் ஒன்று இருக்குது, அடுத்தது நாட்டுன்ற டேபிள் ஒன்று இருக்குது. மொத்தம் 3 டேபிள் ஆக்சுவலாக நம்ம கொண்டு வரோம் உள்ளார. ஓகேவா. ஓகே, அண்டு ஆறு நாட்டு. இப்போ அண்டுக்கான டேபிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, அண்டுனாவே என்ன ஆப்ரேஷனை மீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டாட்டுன்னு சொல்லுவோம். டாட்னு இந்த இடத்துல எதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டாட்டுன்றது என்ன, இந்த இடத்துல டாட் அப்படின்றது ரெஃபர்ஸ் எதை மீன் பண்ணுது, மல்டிப்ளிகேஷனை நம்மளுக்கு வந்து மீன் பண்ணுதுன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். புரியுதா. இப்போ எப்படி கொண்டு வரோம் அதில் அப்படின்னா, இங்கே வந்து இன்புட் 1 அப்படின்ற ஒரு காலமை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், இன்புட் 2ன்ற ஒரு காலம் ஃபிக்ஸ் பண்ணுறேன், அவுட்புட்ன்ற காலம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். மொத்தம் 3 காலம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த 3 காலமில் ஃபஸ்ட் இன்புட் வந்து, அதாவது இந்த ட்ரூத் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பூலியனில் நம்மளுக்கு வரணும். பூலியன்னா அதாவது லைக் 0 and then 1 அப்படின்ற ஃபார்மெட் இருக்குல்ல, அந்த ஃபார்மெட்டில் வரணும்னு சொல்கிறோம். அது கொடுக்குற இன்புட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூலியன் அப்படின்றது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறோம், ஓகேவா. ஆனால் இது நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா லைக் அந்த பைனரி ஃபார்மெட் சொல்கிறோம்ல, 0 and then 1 அந்த ஃபார்மெட்டில் தான் கொடுக்கணும் இன்புட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு மேலே போகக்கூடாது. புரியுதானு சொல்லிட்டு பைனரி ஃபார்மெட்டில் தான் கொடுக்கணும் நம்ம, ஓகேவா. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக பூலியன் சொல்கிறோம், ஓகேவா. நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் வந்து 0 and then 1 அப்படின்ற ஃபார்மெட்டில் தான் நம்ம ஃப்ரேம் பண்ணணும் நம்ம ட்ரூத் டேபிள் பொறுத்த மட்டும், ஓகேவா. அப்போ இன்புட் 1 அப்படின்னா 0ன்ற ஒரு இன்புட் கொடுக்குறோம், அந்த 0ன்ற ஒரு இன்புட் தரோம்னு வச்சுங்களேன். அப்போ 0 into 0 நம்மளுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்னா 0 தான் கிடைக்க போகுது, ஓகேவா. அடுத்தது 0ன்ற ஒரு இன்புட்டு, அடுத்தது வந்து 1ன்ற இன்புட்டு. அப்போ 0 into anything 0 தான், ஓகேவா. அதனால் 0 நம்ம போட்டுற போகிறோம். அடுத்தது இங்கே 1, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 1 into 0 அதுவும் 0 தான். அந்த லாஸ்ட்டாக இங்கே 1 இங்கே 1 அப்படின்னா 1 into 1 அப்படின்னா இதில் 1 வரப்போகுதுன்றது சொல்ல போகிறோம். இதுதான் ஆக்சுவலாக கண்டிஷன் இப்படி தான் வரும், ஓகேவா. அப்போ இந்த இதில் எப்படி நம்ம எப்படி இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், இன்டேக் எப்படி பண்ணிக்கிறோம் அப்படின்னா 0ன்றது பூலியனில் வரும்போது ஃபால்ஸு, 1ன்றது பூலியனில் வரும்போது ட்ரூ அப்படி எடுத்துக்கிறோம். அப்போ 0ன்றது ரெஃபர்ஸ் ஃபால்ஸு, 1ன்றது ரெஃபர்ஸ் ட்ரூன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க போகிறோன்றதை ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா. ரைட். இப்போ ஆரோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ இன்புட் 1 கொடுத்துட்டோம், அடுத்தது இன்புட் 2 தரோம், அடுத்தது அவுட்புட். அதே சேம் இப்போ ஆருக்கான ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா ப்ளஸ்ஸு. அதாவது ப்ளஸ்ன்றது என்ன, எதை ரெஃபர் பண்ணுது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெஃபர்ஸ் அடிஷன் சொல்லுவோம், அடிஷன் சொல்லுவோம். இப்போ இன்புட் 1 அதே காம்பினேஷனில் கொடுத்துருங்க, 0 0. அப்போ 0 + 0னா அவுட்புட் வந்து 0, அண்ட் தென் 0 இன்புட் வந்து இன்புட் 2 வந்து 1னா 0 + 1 1 வந்துடும், அண்ட் தென் 1 இங்கே, அடுத்து 0 இங்கே அப்படின்னு வச்சுங்களேன். 1 + 0னா அதுவும் உங்களுக்கு வந்து 1 தான் வரப்போகுது. லாஸ்ட்டாக 1 இங்கே வந்து 1 வருது அப்படின்னா 1 + 1 அப்படிங்கும்போது இந்த இடத்துல வரும்போது 1 அப்படின்ற மாதிரி வந்துடும் வச்சுங்க.
மீன் பண்ணுறது புரியுதானு சொல்லிட்டு இப்போ இந்த அண்டு இல்லைன்னா ஆறு சொல்கிறோம்ல, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம்ல, இந்த எக்ஸாம்பிளை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு பார்க்கறதுக்கு மட்டும் சொல்கிறேன். இப்போ என்னென்னா தமிழ் மார்க் சொன்னோம் பார்த்தீங்களா, அவரோட கான்செப்ட் என்ன, எனக்கு அவுட்புட் டிஸ்டிங்ஷனாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அப்போ டிஸ்டிங்ஷனாக வரணும் அப்படின்னா அவனோட மார்க் ரேஞ்சு வந்து எதுக்கு மேலே எதுக்குள்ளே இருக்கணும், எதுக்கு மேலே எதுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? அப்போ அவனோட மார்க் வந்து 75 ஆர் 75 எபவ், இது ஒரு கண்டிஷனு. அடுத்தது அவன் மார்க் ரேஞ்சு வந்து 80 ஆர் 80 பிலோ. புரியுதா? அப்போ 2 கண்டிஷனுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும், 2 கண்டிஷனுக்குமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகிறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அவுட்புட் வந்து நமக்கு இந்த ஃபார்மெட்டில் வரும். அப்போ இந்த ஒன்றுன்றது ஆக்சுவலாக எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவனோட தமிழ் மார்க் இருக்குல்ல, அது 75 ஆர் 75 எபவ் அப்படின்றது ஒரு கண்டிஷன். அப்போ அதுக்கான ஒரு இன்புட்டை நம்ம வந்து இதை கொடுக்குறோன்றது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது தமிழ் மார்க்கோட ரேஞ்சு வந்து எதுக்குள்ளே இருக்கணும், எது வரைக்கும் அது எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா அது ஒரு இன்புட்டாக நம்ம வச்சுக்கிறோம்னு வச்சுங்களேன். புரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், 2 கண்டிஷனையும் நம்ம வந்து இந்த இடத்துல புட் பண்ணும்போது அப்போ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகாதான்னு செக் பண்ணி பார்க்குறோம். இப்போது 78 அப்படின்ற ஒரு ரேஞ்ச் வருது அவனோட மார்க்கு அப்படின்னா, அப்போ 78ன்றது 75 மேலே இருக்குது, 80 இருக்குது. அப்போ ரெண்டுமே ட்ரூ ஆகுது. அப்போ ட்ரூ ஆகுது அப்படின்னாவே எனக்கு அவுட்புட் நமக்கு என்ன வந்துடும், ட்ரூ தான். இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ்லாம் கூட அண்டை பொறுத்த மட்டும் ஃபால்ஸு. புரியாதுன்னு சொல்லிட்டு அதுமாரி கான்செப்டில் வந்துடும். இப்போ இதுவே நம்ம வந்து ஆறுக்கு பார்த்தோன்னு வச்சுங்களேன், பாஸ் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், தமிழ் மார்க்கோட வேல்யூ வந்து 35 மேலே இருந்தாலும் பாஸு தான், 45 மேலே இருந்தாலும் பாஸு தான் இல்லையா. எனக்கு என்ன கேட்டகரி வரணும் அப்படின்னா பாஸுன்ற கேட்டகரி வரணும். அப்படின்னா 35 மேலே இருந்தாலும் பாஸு தான், இல்லை ஒரு 45 மேலே இருந்தாலும் பாஸு தான், இல்லை 75 மேலே இருந்தாலும். அப்போ நம்ம அப்ளை பண்ணுற கண்டிஷனை பொறுத்த மட்டும் நமக்கு அமையும்னு வச்சுங்களேன். தட் இஸ் அது கான்செப்ட். புரியாதுன்னு சொல்லிட்டு நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸில் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். இன்வெர்ஸ்னால் இது பாருங்கள், இன்புட் 1 அப்புறம் வந்து இன்புட் 2. வேணாம், இன்புட் 1 போதும். இன்புட் 1 இங்கே அவுட்புட் வச்சுப்போம். இப்போ இதில் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்வெர்ஸ்னால் இங்கே வந்து 0வாக இருந்ததுன்னா அவுட்புட் வந்து 1ஆக வரும், இங்கே 1ஆக வந்ததுன்னா இங்கே 0வாக வரப்போகுது. தட்ஸ் ஆல். இது நம்ம இஃப் கண்டிஷன்ஸில் டேட்டா அப்ளை பண்ணி பார்க்கலாம் டேட்டா பொறுத்த மட்டும். சரி, ரைட். இப்போ இதை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றது தான் இப்போ கான்செப்ட். ஓகேவா? ரைட். இப்போ அதே எக்ஸாம்பிளே நம்ம வந்து எடுத்துக்கலாம், நோ இஷ்யூஸ். நம்ம இந்த டர்ம் மார்க் சொன்னோம்ல, அதே எக்ஸாம்பிளும் எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள். ஸோ கிளாஸ் வந்து நான் மார்க்குன்னு கொடுத்துட்றேன், மெயின் மெத்தடை அப்ளை பண்ணுங்கள். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் கொடுத்துட்றேன். ஜாவா 25 அப்படின்ற வெர்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதாவது மெயின் மெத்தடை நம்ம சொல்கிறோம்ல ஸ்டூடெண்ட்ஸ், மெயின் மெத்தட் சொல்கிறோம்ல, அந்த மெயின் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வாய்ட் மெயினை யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு சீல் அப்ரோச் யூஸ் பண்ணுறோம்ல, இப்போ அது போல் யூஸ் பண்ணிக்கலான்ற ஃபார்மேட்டை கொண்டு வந்திருக்காங்க 25ல். ஓகேவா? இப்போ நம்ம புதுசாக லேர்ன் பண்ணுறவங்களுக்குலாம் அது பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஓகே. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக பப்ளிக்னா என்ன, ஒரு மாடிஃபையர் ஸ்டாட்டிக்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே, அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது சிம்பிளிசிட்டிக்காக கொண்டு வந்திருக்காங்களா சொல்லலாம், அது ஒரு ஃபியூச்சர் ஜாவா 25ல். ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்டிஜரில் வந்து நான் தமிழ் மார்க்குன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரன் டைமில் நம்ம ப்ரோக்ராம் யூஸ் பண்ண போகிறோம். டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் ds equal to so new data input stream of system.in நான் கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்தாச்சு. அப்போ இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த கிளாஸ் வந்து எந்த பேக்கேஜில் இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஐஓ பேக்கேஜில் இருக்கும். ஐஓ பேக்கேஜில் இருக்கும். அதனால் அந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் java.neighborhood கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். system.out.printlnல
என்டர் த கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ தமிழ் மார்க் ஈக்குவல் டு இன்டீஜர் டாட் பேர்ஸ் இன்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் நேம் என்ன கொடுத்துருக்கோம், டிஎஸ் கொடுத்துருக்கோமா, டாட் ரீட் லைனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ கொடுத்தாச்சு. ரைட், இப்போ என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல அப்படின்னா, ஒரு கண்டிஷனை மேக் பண்ணி பார்க்கலாம். என்ன கண்டிஷனை மேக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். பிரிண்ட் எல்எனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாருங்கள், தமிழ் மார்க் வந்து கிரேட்டர் தென் இதுக்கு மேலே சொல்லியிருந்தேன், ஈக்குவல் டு 75, ஓகேவா, அண்டு தமிழ் மார்க் வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 80 இப்படி வச்சுப்போம். 80 ஆர் 80 இருக்கலாம். அப்படி இருந்தால் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இஃப் கண்டிஷனில் வரும்போது நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண வைக்கலாம், அதாவது டிஸ்டிங்ஷன் பிரிண்ட் பண்ண வைக்கலாம். இதில் வரும்போது எஸ்ஓபியில் வந்து பிரிண்ட் பண்ணும்போது அவுட்புட் என்ன வரும்னா, தட்ஸ் ட்ரூ, இந்த ஃபால்ஸ் அப்படி மாதிரி வரும்னு வச்சுங்களேன். நம்ம கொடுக்குற மார்க்கை பொறுத்த இருக்குது, வேல்யூவை பொறுத்த இருக்குது. ஓகேவா, இப்போ நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஓகே, இது கொடுத்தாச்சு. இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன், லாஜிக்கல் அண்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லாஜிக்கல் அண்டுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். லாஜிக்கல் அண்டு ஈக்குவல் டு ப்ளஸ்ஸும் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது ஒரு ஆங்கிள் இதில் கொடுத்துக்கிறேன், ப்ரான்சஸில் கொடுத்துக்கிறேன், கண்டிஷனாக மீன் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இப்போ அதே போல் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல நம்ம இங்கே எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், லாஜிக்கல் ஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுங்களேன், எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த இடத்துல அப்படின்னா, பாஸ் ஸ்டேட்மெண்ட் தானே. இப்போ பாஸ் ஸ்டேட்மெண்ட்னா எப்படி வரும், 35 மேலே எடுத்தாலும் பாஸ் தான், 45 மேலே எடுத்தாலும் பாஸ் தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வரும் இல்லையா, அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, ஸோ தமிழ் மார்க்கு கிரேட்டர் தென் 35 ஆர் தமிழ் மார்க்கு greater than 45 எப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் இன்கேஸ் நம்ம சொல்கிறது வந்து பிலோ ரேஞ்சு கூட சொல்லிக்கலாம். பிலோ ரேஞ்சுனா என்னென்னா 35 மேலே இருக்கணும் 100க்குள்ளே, ஏன்னா எல்லாமே ரேஷியோ வந்து 100க்குள்ளே தான் அமையும். மார்க்கோட பர்சன்டேஜ் சொல்கிறேன், ஓகேவா. அப்போ மார்க் அப்படின்னு எடுத்தாவே 100 தான் அப்படின்ற ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. அப்போ 35 மேலே இருக்கணும், எதுக்குள்ளே இருக்கணும், 100க்குள்ளே இருக்கணும். நீங்கள் அப்படி சப்போஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது greater than 35 அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், நோ இஷ்யூஸ். இப்போ அண்டு யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு வந்து இந்த மார்க்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல, லெஸ் தென் ஈக்குவல் டு 100 இப்படி சொல்கிறேன், இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். ஓகேவா, இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் greater than 45 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை வேணால் பண்ணி பாருங்கள், அது வேணாம். ஓகேவா, உங்கள் பெர்ஃபெக்ட் அவுட்புட் வரும், நோ இஷ்யூஸ். greater than 45 சொல்கிறோம். அப்போ இது வந்து என்ன அப்படின்னா, greater than equal to 45 போட்டுப்போம். 45 கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் எனக்கு வந்து அவுட்புட் உங்களுக்கு என்ன வரணும் இந்த இடத்துல அப்படின்னா, எனக்கு ட்ரூன்ற அவுட்புட் வரப்போகுதுன்னு வச்சுங்களேன். ஓகேவா, அப்போ எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல அப்படின்னா, ஓகே. அப்போ லெட் அஸ் அஸ்யூம், ஏன்னா இஃப் கண்டிஷனில் கொண்டு வரும்போது ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிவிடுவீங்க, டிஸ்டிங்ஷன் இல்லைனா வந்து பாஸ்ன்றதை பிரிண்ட் பண்ணிவிடுவீங்க. இங்கே எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த 1 அப்படின்ற ஒரு அவுட்புட் வந்ததுன்னா, அப்போ நாம் கொடுத்த கண்டிஷன் என்ன ஃபார்மெட்டில் நம்ம என்ன நினச்சிட்டு கொடுக்குறோமோ அது எனக்கு வந்து அட்டைன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம்னு வச்சுங்க. அதே ஃபார்மெட் தான். நாட் வந்து நம்ம இஃப் கண்டிஷன் டேட்டா அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ இதுக்கான அவுட்புட் மட்டும் நம்ம பார்த்துருவோம் என்னன்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள். ரைட், இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். எங்கே இது சேவ் ஆகுது அப்படின்னா, சி ட்ரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ளே இதில் சேவ் பண்ணிக்கிறோம், ஜாவா மாஸ்டர் கிளாஸ். இது வந்து ஆக்சுவலாக என்னன்னா லாஜிக்கல் ஓபி டாட் ஜாவான்னு சொல்லிட்டு சேவ். இது வந்து கிளாஸ், இது வந்து ஃபைல் நேம், கிளாஸ் நேம் வந்து மார்க்கு தான் இருக்குது. ஓகேவா, ஓகே. இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம். மறக்காமல் இந்த த்ரோஸ் எக்ஸப்ஷனை கொடுத்துருங்க.
ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணிக்கலாம். இங்கே போய்க்கலாம். இப்போ ஜாவாசி ஸோ லாஜிக்கல் op.java நான் கொடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம், என்ன சொல்லுது பாருங்கள், எக்ஸ்பெக்ட் சொல்லுதா? எஸ், இங்கே நம்ம வந்து கொடுக்கணும்ல, கொடுக்காம விட்டுட்டோம். அண்டில் எஸ், இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, எனக்கு கம்பைல் ஆகிடுச்சு. ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்பேஸ் மார்க், தமிழ் மார்க்கு. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், தமிழ் மார்க்கோட வேல்யூ வந்து 75 மேலே இருக்கணும், 80க்குள்ளே இருக்கணும் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ நான் வந்து ஒரு 79 தரேன். லாஜிக்கல் ட்ரூ, கரெக்டு. ஏன்னா நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கோம்ல. ஏன்னா 79ன்றது >35, >45. எனக்கு ரெண்டுமே எனக்கு இதாகிடுச்சு லாஜிக்கல் ஆரில். லாஜிக்கல் அன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த வேல்யூ 75 மேலேயும் இருக்குது, 80க்குள்ளேயும் இருக்குது. அதனால் இது ஓகே. இன்கேஸ் நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து நம்ம இப்போ கொடுத்தா என்ன ஆகும், 80 கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் பாருங்கள். அப்போ லாஜிக்கல் ஃபால்ஸ் ஆகிடும் இல்லையா? பாருங்கள், லாஜிக்கல் ஃபால்ஸ். ஏன்னா லாஜிக்கல் அண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 75 மேலே இருக்குது, 81ன்றது. ஆனால் எதுக்குள்ளே இல்லை, 80க்குள்ளே இல்லை. அப்போ அது ஃபால்ஸ். அப்போ ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அப்போ ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ்னாலே லாஜிக் அண்டில் பொறுத்த மட்டும் ஃபால்ஸ் தான். அப்போ அவுட்புட் வந்து நம்மளுக்கு லைக் ஃபால்ஸ் தான் வரும். ஓகேவா? அந்த ஃபார்மேட்டில் வரும்னு வச்சுக்கோங்களேன். திஸ் அ கான்செப்ட். ஓகேவா? ரைட், இது வரைக்கும் இன்றைக்கி இருக்கட்டும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸோட இன்றைக்கி கிளாஸை முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும். ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்ரேட்டர்ஸ் நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்க போகிறோன்றதை நாளைக்கு பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ரைட், ஓகே. அது போல் ஒர்க் ஷாப் ஒன்றை பற்றி ஃப்ரீ ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அது என்னன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நாளைக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.